இந்த வீடியோவில் csharpையும் SQLையும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு CRUD ஸ்ட்ரொக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரொக் டீட்டெயில்ஸை ஒரு டேபிளில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். முதல்ல அது 1 கொடுத்தோம்னா நாங்கள் அந்த ஸ்ட்ரொக் டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி 2 கொடுத்து அப்படி 2 கொடுத்தா ஷோ பண்ணி பார்க்கலாம், எடிட் பண்ணலாம், அடுத்த டிலீட் பண்ணலாம். அப்படி நாங்கள் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். முதலாவதாக 1 கொடுத்தோம்னா க்ரியேட் பண்ணலாம், 10 கொடுத்தோம்னா எடிட் பண்ணுறோம், 3 கொடுத்து டிலீட் பண்ணி 4 கொடுத்து ஷோ பண்ணி பார்க்கலாம், 5 கொடுத்தோம்னா எங்களுக்கு எல்லா டேபிளில் இருக்கிற எல்லா ட்ரோஸும் எங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதை தொடர்ந்து ஸ்விட்ச் கேஸுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். ஒரு க்ரியேட் பண்ணுற அதுகளுக்கு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுண்ட ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணி நாங்கள் அதுண்ட ஃபங்க்ஷன் ஃபுல் மெத்தட் ஃபுல்லாக எழுதியிருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்விட்ச் கேஸ் எழுதியிருக்கிறோம். அடுத்த முதலாவதாக பிரிண்ட் ஸ்ட்ரொக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்ட்ரொக் க்ரியேட் பண்ணுறதுக்கு சாம்பிளாக எழுதியிருக்கிறோம். அதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்ட்ரொக்கை செலக்ட் பண்ணி ஏதாவது ஸ்ட்ரொக்கை ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்ட்ரொக்கை எடிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். அடுத்தது ஸ்ட்ரொக்கை டிலீட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். இதுதான் நாங்கள் எழுதின ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த ஸ்ட்ரொக் கிளாஸில் நாங்கள் அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கோ அதை அங்கே கால் பண்ணியிருக்கிறோம். இதான் நாங்கள் எழுதின CRUD அப்ளிகேஷனுக்கான csharp ஃபைல். இதை ரன் பண்ணி பார்ப்போமாக இருந்தால் முதல் எங்களுக்கு இதில் 1 கொடுத்தோம்னா நாங்கள் ஸ்ட்ரொக் டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் 1 கொடுத்துட்டு ஸ்ட்ரொக் நேம் கேட்குது. நாங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நாங்கள் ஸ்ட்ரொக் நேம் கொடுக்குறோம் முதலாவது. அடுத்த மேனுஃபேக்சர் டேட் கொடுக்குறோம். அடுத்த மேனுஃபேக்சர் டேட் கேட்குது. நாங்கள் டேட் டேட்டா டைப் இங்கே நாங்கள் சூஸ் பண்ணினது டேட் அண்ட் டைம் தான் இங்கே சூஸ் பண்ண டேட்டா டைப். அடுத்த எக்ஸ்பைரி டேட் கேட்குது. நாங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் டேட் டைமில் தான் கொடுத்துருக்குறோம் எக்ஸ்பைரி டேட். அடுத்தது குவான்டிட்டி இன்ட் டேட்டா டைப் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த யூனிட் ப்ரைஸ் நாங்கள் டெசிமல் டேட்டா டைப்பில் சூஸ் பண்ணியிருக்கிறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு டேட்டா எல்லாம் இவ்வளோ கொடுத்த வேல்யூஸ் அவ்வளோ டிபிஎஸ் ஸ்ட்ரொக் அண்ட் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். நாங்கள் டேட்டா பேஸில் போய் ஸ்ட்ரொக் அண்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் டிபிஎஸ் ஸ்ட்ரொக் அண்ட் பேரில் க்ரியேட் பண்ணாங்க. ரன் பண்ணி பாவமாக இருந்தால் இந்த நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணினது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகியிருக்கு. இப்படி இதான் நாங்கள் இப்போ எழுதின இதான் க்ரியேட் பண்ணுறதுக்கானது. அடுத்தது திருப்பி என்னொரு டேட்டா நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸ்ட்ரொக் டீட்டெயில்ஸை திருப்பி க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரொக் நேம் கொடுக்குறோம். அடுத்தது மேனுஃபேக்சர் டேட் கொடுத்து அடுத்த எக்ஸ்பைரி டேட் கொடுத்து இது எல்லாம் டேட் அண்ட் டைம் பண்ணுறது தான் டேட்டுக்கான டேட்டா டைப் நாங்கள் சூஸ் பண்ணினது. எக்ஸ்பைரி டேட் அடுத்த குவான்டிட்டி அடுத்த குவான்டிட்டியும் கொடுத்து நாங்கள் யூனிட் ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்து நாங்கள் ஸ்ட்ரொக் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். அடுத்த இது எக்ஸ்பைரி டேட் டேட் அண்ட் டைம் தான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோமாக இருந்தால் அடுத்த குவான்டிட்டி இது இன்ட் டேட்டா டைப்பில் க்ரியேட் பண்ணாங்க. அடுத்த யூனிட் ப்ரைஸ் டெசிமலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதையும் கொடுத்து நாங்கள் அடுத்த டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் டேபிளை ரன் பண்ணி பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு இப்போ 1014 பேரில் நாங்கள் கொடுத்த இது க்ரியேட் ஆகியிருக்கு. இப்போ திருப்பி நாங்கள் ப்ரொஜெக்ட் ரன் பண்ணி நாங்கள் ஸ்ட்ரொக்கை டிலீட் பண்ணி கொள்ளலாம். டிலீட் பண்ணணுமெண்டா ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு 4 கொடுக்கணும். 4 கொடுத்துட்டு என்ன பண்ணுவோமாக இருந்தால் ஸ்ட்ரொக் ஐடி கேட்குது. எந்த ஸ்ட்ரொக் ஐடியை நாங்கள் ஷோ பண்ணி பார்ப்போம். 1013 1014 க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். 1013 கொண்டு கொடுத்து என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு 1013க்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. இப்படி நாங்கள் இந்த ஸ்ட்ரொக் டேபிள் ஸ்ட்ரொக் டீட்டெயில்ஸை CRUD ஸ்ட்ரொக் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான CRUD ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த டிலீட் பண்ணிறதுக்கு 3 கொடுக்கணும். அடுத்த நான் திருப்பி ஷோ பண்ணுறதுக்கு 4 கொடுத்தோம்னா என்ன பண்ணினா 1013 1014 கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு 1013க்குரிய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இப்படி நாங்கள் csharpையும் SQLையும் பயன்படுத்தி நாங்கள் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு 4 கொடுத்துட்டு என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு ஸ்ட்ரொக் ஐடி 1014 கொடுத்துட்டு என்ன பண்ணுவோமாக இருந்தால் 1014க்குரிய எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்படி நாங்கள் இதில் ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு
க்ரட் அப்ளிகேஷன் எழுதியிருக்கிறோம். அடுத்தது வந்து அடுத்த வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. நாங்கள் 5 கொடுத்துட்டு என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு டேட்டாபேஸில் வந்து டிபிஎஸ் ஸ்டாக்ன்ற டேபிளில் இருக்கிற எல்லா ரோவ்ஸும் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸ்டாக் ஐடி, ஸ்டாக் நேம், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் இவ்வளோ வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்களுக்கு ஷோ ஆகிருக்கு. அடுத்த வந்து டிலீட் பண்ணுறதுக்கு 3 கொடுத்துட்டு யூனிட் ஐடி கேட்குது. நாங்கள் 1013 கொடுத்துட்டு என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு டிலீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. நாங்கள் டேட்டாபேஸில் போய் பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு வந்து 1013 வேல்யூஸ் உள்ள ஐடி வந்து டேபிள் ரோஸ் இருக்கக்கூடாது, அழிஞ்சிடும். அடுத்தது வந்து இப்படி வந்து நாங்கள் இதில் வந்து அடுத்தது வந்து நாங்கள் ஒரு டேபிள் வேல்யூஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். பண்ண கொடுத்தோம்னா ஸ்டாக் நேம் கொடுக்குறோம். அடுத்த மேனுஃபேக்சர் டேட் கொடுத்து டேட் அண்ட் டைம் டேட்டா டைப். அடுத்த வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்தோம்டா எக்ஸ்பைரி டேட். அடுத்த வந்து குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டின்னு கொடுக்குறோம். அடுத்த வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து டெசிமெல்லில் கொடுக்கணும். டெசிமெல்லில் கொடுத்து நாங்கள் கொடுத்த என்ன பண்ணமாக இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் கொடுத்த வேல்யூஸ் எவ்வளோ போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்த வந்து நாங்கள் ஷோ பண்ணி பார்க்கலாம். 5 கொடுத்தோம்னா நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணின டேட்டா ட்ரோஸும் வந்து எங்களுக்கு வரும். இப்படி வந்து நாங்கள் இதில் வந்து க்ரட் அப்ளிகேஷன் க்ரட் ஃபங்க்ஷன் வந்து csharpையும் SQLையும் பயன்படுத்தி இதில் எழுதியிருக்கிறோம். முதல்ல ஒரு ஸ்விட்ச் கேஸில் வந்து நாங்கள் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் தனித்தனியாக அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து எழுதியிருக்கிறோம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக. அடுத்த வந்து ஸ்டாக் டீட்டெயில்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஸ்டாக் டீட்டெயில்ஸை ஒரு நம்பரை கொடுத்தோம்னா அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து எழுதியிருக்கிறோம். அந்த நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகிறதுக்கு எழுதியிருக்கிறோம். இப்படி வந்து இந்த இதில் வந்து எழுதியிருக்கிறோம். அடுத்த வந்து எடிட் ஸ்டாக், அடுத்த டிலீட் ஸ்டாக்கை டிலீட் பண்ணுற, அடுத்த வந்து ஸ்டாக் ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.